தேவேந்திர குல வேளாளர் பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள்னு சொல்லி பல வருடங்களாக கோரிக்கை இருக்கிறது. எங்கள் மீது உள்ள இந்த SC ST பட்டியலை துடைத்து விடுங்கள், அது எங்களுக்கு தேவையில்லை. அதே அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, பொதுக்கூட்டம் நடக்கிறது. இங்கே பொதுக்கூட்டம் நடத்தியது முக்கியம் இல்லை, பொதுக்கூட்டத்தினுடைய வாசகம் மிக முக்கியம். தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்க. இதை சொன்னது தேவேந்திர குல வேளாளர்களே இல்ல, தேவேந்திர குல வேளாளர் உங்களை இல்ல, தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான். எல்லாருக்குமான தமிழ் சமுதாயத்தில் எல்லோருக்குமான உள்ளடக்க அரசியலை செய்வது இங்கே தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தான். ஆனால் நாங்கள் பிரிவினைவாதிகள், நாங்கள் அடக்குமுறையாளர்கள், நாங்கள் பாஜகவின் பி டீம் என்றால் இதை எந்த விதையும் செய்யாம, யாருடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்காம, இஸ்லாமியர்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பையும் வழங்காம, ஏன் இஸ்லாமிய சிறைவாசிகள் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு போய்கிட்டு இருக்குது. அப்பாவி சிறைவாசிகளை உள்ளே வைத்திருக்கிறோம் என்று சொன்னவர் இதே திமுக தான். அப்பாவி சிறைவாசிகள் சொல்லி அப்புறம் என்ன, அப்பாவினாலே முடிஞ்சு வச்சு. அப்பாவி என்ன மையத்துக்குள்ள வச்சிருக்க, என்ன மையத்துக்கு அப்பாவி உள்ள வச்சிருக்க, வெளியில விட வேண்டியதானே. ஒரு ஓப்புக்கு 4-5 பேரை ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஓப்புக்கு 4-5 பேரை விடுதலை செய்தார்கள். சிறைவாசிகள் இன்னும் உள்ளேதான் இருக்கிறார்கள். வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்ற தெருவாசிகள் தொடர்ந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போறதுக்கு காரணம் என்ன? உங்கள் கோரிக்கை ஸ்டாலின் சிறைவாசிகளை விடுதலை செய்வார், ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அதான் இல்லடா புடுங்கி, அதான் இல்ல திரும்பி நான் ஸ்டாலின் தான் வாக்கு போடுவேன்னா, நமது வக்ஃபு நமது உரிமை. எல்லா பள்ளிவாசலிலும் வாசகம், நமது வக்ஃபு நமது உரிமை. நமது வாக்கு யாருடைய உரிமை? யாருக்கான உரிமை? வக்ஃபு நம்ம உரிமை இல்லன்னு மறுக்கல. வாக்கு என் வாக்கு என்றாலே, இஸ்லாமிய சமூகத்தின் வாக்கு என்றாலே அது திமுகவிற்கு மட்டும்தான் என்று சொல்வதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? யார் அதிகாரம் கொடுத்தா? அது இவ்வளவு அப்படி சொல்ற மயிராண்டிங்க நீங்க ஏன் இதெல்லாம் ஸ்டாலின் செஞ்சாருன்ற விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்லணும். அதான நியாயம். நான் அப்படி எல்லாம் சொன்னப்பா ஸ்டாலின் செய்வார்னு, இந்த வாட்டி செஞ்சிடுவார், அந்த விளக்கம் கூட கிடையாது. மறுபடியும் மதவெறி கும்பல்களுக்கு எதிராக, மத நல்லிணக்கத்தை நிலைவாற்றுவதற்காக, மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நம்முடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் விழுந்து விட வேண்டும் என்று சொல்கின்ற இஸ்லாமிய பிரதிநிதிகள் ஏன் ஸ்டாலின் RSS பேரணியை அனுமதித்தார்? ஏன் ஸ்டாலின் இன்னும் சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை? ஏன் திரையிட்டு மூடினார் பள்ளிவாசலை? விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்து ஏன் திரையிட்டு மூடினார்? ஏன் பிரியாணி திருவிழாவில் பீஃபுக்கு தடை? ஏன் மாட்டுக்கறிக்கு தடை? பீஃப் திருவிழாவில் நீங்கள் தான் சிறுபான்மையின் காவலர்களாச்சே.